இவ்வளோ நாள் பேசாம இருந்த உங்க எக்ஸ் திடீர்னு உங்ககிட்ட வந்து நல்லா பேசுறாங்க அப்படின்னா அதுக்கு பேரு ஹூவரிங். நம்ம என்ன நினைச்சுப்போம், நம்ம மேல லவ், நம்மள ரொம்ப மிஸ் பண்ணாங்க, அதனால்தான் நம்ம கிட்ட திரும்பி வந்து பேசுறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். பட் அது கிடையாது. தட் இஸ் அ மேனிபுலேட்டிவ் டெக்னிக் கால்ட் ஹூவரிங். ஸோ இந்த வீடியோல ஹூவரிங் பத்தின 5 ஃபேக்ட்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ பை த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ உங்களுக்கு ஹூவரிங் பத்தின தெளிவான ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஸோ தட் வென் மறுபடியும் யாராவது வந்து உங்களை வந்து ஹூவர் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னா அது உங்களுக்கு தெளிவா தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ வீடியோவை ஃபுல்லா கம்ப்ளீட்டா கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு த வீடியோ, திஸ் இஸ் டாக்டர் திவ்யா பிரதீபா, your somatic trauma informed abuse recovery coach. நம்ம சேனல்ல நார்சிசம் பத்தி, அபியூஸ் பத்தி, ட்ராமா பத்தி, ரெக்கவரி பத்தி, ஹீலிங், தெரப்பி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றேன். அண்ட் நான் ஒரு சேலஞ்சும் எடுத்திருக்கேன், 90 days 90 different videos about narcissism சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் த 23rd வீடியோ இன் தட் சீரீஸ். ஸோ என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமான வீடியோஸை நீங்க எதுவும் மிஸ் பண்ணாம இருப்பீங்க. ஸோ ஹூவரிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் அ மேனிபுலேட்டிவ் டெக்னிக் ஃபர்ஸ்ட். ஓகே, அண்ட் அந்த வேக்யூம் கிளீனர் வந்து எப்படி வந்து பீஃப் டஸ்ட்டை எல்லாம் சக் பண்ணுவோம், அதே மாதிரி உங்களையும் அவங்களோட வலைக்குள்ள நார்சிசிஸ்டோ டாக்ஸிக் பீப்புளோ சக் பண்றதுக்காக யூஸ் பண்ற டெக்னிக் தான் ஹூவரிங். ஓகே, ஸோ அவங்க வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா நடந்தாங்க, ஒரு அபியூசிவா நடந்தாங்கிறதுக்காக நீங்க அவங்கள விட்டு கொஞ்சம் விலகி போறீங்க அப்படின்னு என்னைக்கு அவங்களுக்கு தெரிய வருதோ, நீங்க நினைக்கிறது வேற, அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றது வேற. ஸோ அவங்க என்னைக்கு அதை ஃபீல் பண்றாங்கோ, இல்ல அவங்களுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஒரு காரியம் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு அவங்க இந்த மாதிரி ஹூவரிங் பண்ணுவாங்க. ஹூவரிங்கிறது they will act as if they care and they miss you and they will come and love bomb you with like, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், என்னால நீ இல்லாம இருக்க முடியாது, அப்படி இப்படின்ட்டு எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு எனக்கு இந்த ஹெல்ப் வேணும், ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுட்டு அவங்க வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. ஸோ தட் நீங்க உங்களை திருப்ப அவங்களோட வலைக்குள்ள மாட்ட வைக்கிறதுக்கான ஐடியா தான் இது. ஸோ வாட் இஸ் த 5 ஃபேக்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் வந்து யூ ஷுட் நோ தட் இட் இஸ் அ டெஸ்ட். ஓகே, ஹூவரிங் எதுக்கு பண்றாங்க அப்படின்னா, நீங்க இன்னும் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க கால் பண்ண அடுத்த செகண்ட் நீங்க எடுத்தீங்கனாலே அவங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன், ஓகே ஸ்டில் ஷீ இஸ் அண்டர் மை கண்ட்ரோல், நான் ஃபோன் பண்ணா எடுத்துடுறேன், ஒரு மெசேஜ் பண்ணா உடனே பதில் சொல்லிடுறோம், அவங்க ஒண்ணு கேட்கறாங்க உடனே செய்றீங்க. இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அந்த டெஸ்ட் வந்து அவங்க வச்சது நீங்க இன்னும் அந்த கண்ட்ரோல்ல இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கன்ஃபார்ம் இவன் நம்ம கண்ட்ரோல்ல தான் இன்னும் இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. ரெண்டாவது வந்து இந்த டாக்ஸிக் பீப்புள் எல்லாமே ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போறது இருக்கிறது எல்லாமே எதுக்கு அப்படின்னா, அவங்களுக்கு அவங்களோட ஈகோவுக்கு ஒரு வேலிடேஷன் தேவை. ஆல் தீஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் ஃபார் தட் ஒன்லி. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஹூவரிங் பண்ணும்போது நீங்க திரும்பி அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறீங்க, திரும்பி அவங்க கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னா அவங்க ஈகோவுக்கு அது ஒரு பூஸ்ட். ஸோ தட் தே நோ தட் யூ ஆர் ஸ்டில் அண்டர் தியர் கண்ட்ரோல். அவங்களுக்கு அந்த கண்ட்ரோல் இருந்துட்டே இருக்கு, அவங்களுக்கு அந்த பூஸ்ட் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ ஓகே ஃபைன், ஓகே வந்துட்டாளா பத்தியா, இவெல்லாம் நம்மளை விட்டுல எங்கேயும் போக முடியாது, ஒரு எலும்பு தூக்கி போட்டா போதும் நாய் வாலாட்டிட்டு வர்ற மாதிரி இவ வந்துருவா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஈகோ பூஸ்ட் கிடைக்கும் இந்த ஹூவரிங். அதுக்கு அந்த ஈகோ பூஸ்டுக்காகவும் சம்டைம்ஸ் அவங்க வந்து இந்த ஹூவரிங்க பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் ஃபேக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லைக் டெஸ்டிங், செகண்ட் ஒன் இஸ் an ஈகோ பூஸ்ட் ஃபார் தேர் அவங்களோட வேலிடேஷன், அவங்களோட ஈகோ பூஸ்டுக்காக அவங்க பண்றாங்க. மூணாவது ஃபேக்ட் வந்து திஸ் இஸ் நெவர் அபவுட் லவ், this is totally truly manipulation தான். ஓகே, ஸோ ஒன்னு நீங்க வேற யார்கிட்டயாவது இன்ட்ரெஸ்ட் வந்து நீ அவங்க கிட்ட போயிருவீங்களோ, இல்ல இவங்களோட கண்ட்ரோல்ல இருந்து நீங்க வெளியில போயிருவீங்க அப்படிங்கிற டவுட் அவங்களுக்கு வரும்போது உங்களை வந்து மேனிப்புலேட் பண்ணி திரும்பி அவங்க கண்ட்ரோல்குள்ளேயே கொண்டு வர்றதுக்காக யூஸ் பண்ற டெக்னிக். ஸோ நான் உன்னை ரொம்ப எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த ஹூவரிங் டெக்னிக் பண்ண வேண்டிய அவசியம் வந்திருக்கு அப்படின்னாலே அது அபியூஸ் தான். திஸ் இஸ் நாட் லவ், it is manipulation தான். everything whatever has happened still now. see ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஒரு ஹாட் கோல்டா இருக்கிறாங்க அப்படின்னாலே that is a manipulative relationship தான். ஓகே, சோ இப்போ இது வந்து நம்ம வந்து திருந்தி வராங்க அப்படின்னு நினைக்கவே கூடாது. see ஒரு தடவை வேணா மேபி இட் குட் ஹேப்பன்.
ஓகே, ஒரு நார்மல் ரிலேஷன்ஷிப்ல கூட நமக்குள்ள சண்டை வரும், அவங்க தள்ளி போவாங்க, அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு திரும்பி வருவாங்க. திரும்ப திரும்ப நடக்குது இதுவே அப்படின்னா தட் இஸ் பியூர் மேனிபுலேஷன். இட்ஸ் நாட் லவ். டோன்ட் திங்க் தட் தே கான்ட் லிவ் வித்வுட் மீ, நான் எல்லாம் இருக்கவே முடியாது, அதனாலதான் அவங்க திரும்ப திரும்ப என்கிட்ட வராங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகே, அப்புறம் இன்னொரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இதை வந்து அவங்க கன்சிஸ்டன்டா அவங்களால பண்ண முடியாது. ஓகே, இப்போ ஹூவர் பண்றாங்க, திடீர்னு உங்ககிட்ட பேசுறாங்க, திடீர்னு உங்ககிட்ட கனெக்ஷன் இது பண்றாங்க அப்படின்னா நீங்க உடனே ரெஸ்பாண்ட் பண்ணல, இல்ல ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறீங்க, இல்ல கன்சிஸ்டன்டா யூஆர் டிலேயிங் யுவர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா அவங்களால அந்த கன்சிஸ்டன்டா உங்களுக்கு அந்த ஹூவரிங்க அந்த லவ்வை கொடுத்துட்டே இருக்க முடியாது. அது தட் இஸ் another fact of this hoovering. பிகாஸ் அவங்களோட ஈகோ வந்து முன்னாடி அளவுக்கு, அதாவது ஒரு லவ் பாம் பண்ற ஸ்டார்டிங் ஃபேஸ்ல இருக்கிற அளவுக்கு அவங்களால இப்போ உங்ககிட்ட நடந்துக்க முடியாது. ஹூவரிங்கிறது டிஃப்ரெண்ட். திஸ் இஸ் நாட் லவ் பாம்பிங். ஓகே, போறவங்களை திரும்ப இழுக்கிறது தான். ஸோ கன்சிஸ்டன்டா டைமிங்கோட அவங்களால இதை பண்ணவே முடியாது. ஓகே, தட் இஸ் த ஃபோர்த் ஃபேக்ட். ஃபிஃப்த் ஒன் வந்து ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் பெட்டர் தேன் வேர்ட்ஸ். வாய் வார்த்தை தான் இருக்குமே தவிர அவங்களோட வாய் வார்த்தைக்கு தகுந்த மாதிரி கன்சிஸ்டன்டான ஆக்ஷன்ஸ் அவங்களால கொடுக்க முடியாது. இப்போ திடீர்னு ஃபோன் பண்ணி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் என்ன? அது எதுவுமே இதுல இருக்காது. சும்மா வேர்ட்ஸ் தான். வேர்ட்ஸ் ரொம்ப ஈஸி. இப்ப நான் சொல்றதுக்கு நான் என்ன வேணா சொல்லலாம். ஓகே, நான் வந்து இப்ப நான் 1000 டேஸ் கண்டினியூஸா நான் வீடியோஸ் போட போறேன்னு சொல்லலாம். ஆனா டெய்லி நான் வீடியோஸ் போடுறேன்னா கன்சிஸ்டன்சி இங்க இருக்கா அப்படிங்கிறது தான் இட்ஸ் அ ஆக்ஷன். இட் இஸ் அன் ப்ரூஃப் தட் ஐ வில் ஸ்டிக் டு மை வேர்ட்ஸ் அப்படிங்கிறது. பட் இங்க அது இருக்கவே இருக்காது. ஸோ ஹூவரிங்ல தீஸ் ஆர் த 5 ஃபேக்ட்ஸ் அபவுட் ஹூவரிங். So first one, it is a test. Second one, it is about them. உங்களோட கண்ட்ரோல் அவங்களுக்கு எப்பவுமே இருந்துட்டே இருக்கணும், அப்பதான் அவங்களுக்கு ஒரு ஈகோ பூஸ்ட் கிடைக்கும். மூணாவது, this is not love, they are not missing you, it is just pure manipulation. நாலாவது, டைம் எடுத்தீங்கன்னா அது வந்து வெளுத்து போயிடும். ஓகே, and fifth one is action speaks better than words. Hooverings will be just words, it will not be connected with any actions. So இதுதான் 5 facts about hoovering. இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஈவன் இஃப் சம்வன் இஸ் கமிங் பேக் டு யூ ஆர் ட்ரை டு ஹூவர் யூ, இது யோசிங்க. இதுக்குள்ள அவங்க செட் ஆகுறாங்களா? அப்படி செட் ஆகுறாங்க அப்படின்னா தட் இஸ் பியூர்லி ஹூவரிங் தான். எப்பவுமே நமக்கு எல்லாமே புரியும், ஆனா அதை வந்து நம்ம மனசுல ஏத்துக்க மாட்டோம் பிகாஸ் ஆஃப் ட்ராமா பாண்டிங். ஸோ அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு ட்ராமா பாண்டிங் பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்பதான் யூ வில் நாட் மிஸ் அவுட் எனி வீடியோஸ். ஸோ கமிங் டு த எண்ட் ஆஃப் த வீடியோ, இது மாதிரி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட திரும்ப ஒருத்தர்கிட்ட போறாங்க அப்படின்னா, அவங்களோட பார்ட்னர் அவங்களை ஹூவர் பண்றாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சு விட்டுருங்க. இல்லைன்னா கூட ஜென்ரலா யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் இப்போலாம் வந்து இந்த டாக்ஸிக் பிஹேவியர் ரொம்ப ஹையா இருக்கு. அவேர்னஸ் வில் ப்ரொடெக்ட் ஃபியூ பீப்புள். ஸோ அதனாலதான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இப்போ கூட உங்களுக்கு ஐ திங்க் பேக்ரவுண்ட்ல ஒரு நாய்ஸ் கேட்டுட்டே இருக்கும். நான் வந்து இன்னைக்கு இவ்வளவு வீடியோ ஷூட் பண்ணணும்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அண்ட் காலையில இருந்து ஏதோ ஒண்ணு இப்படி நடந்துட்டே இருக்கு. அப்ப பார்த்தா கடைசியில் இந்த சத்தம் வந்துருச்சு, பக்கத்து வீட்டுல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் தட் ஐ எம் டூயிங் ஆல் திஸ் திங்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஐ வாண்ட் டு கிரியேட் அவேர்னஸ். ஸோ நீங்களும் அந்த அவேர்னஸை மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குற வரைக்கும் திஸ் இஸ் டாக்டர் திவ்யா பிரதீபா சைனிங் ஆஃப். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பை பை. அது வரைக்கும் மறக்காம சிரிச்சுட்டே இருங்க, பிகாஸ் லைஃப் இஸ் டு லிவ்.